நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் திரையிடப்பட உள்ள நெல்லை உடையார்பட்டி ராம் சினிமாஸ் திரையரங்கில் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், அங்கு ரசிகர்கள் என்ன மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள்? நிஷ்மாக அமருத், நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் என்பது இன்று உலகம் முழுவதும் வெளியிடப்படுவதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு திரையரங்குகளில் இன்று காலையில் 9 மணிக்கு சிறப்பு காட்சி என்பது திரையிடப்படுகிறது. இதை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லை சந்திப்பு உடையார்பட்டுள்ள ராம் சினிமாஸ் திரையரங்கில் இன்று காலையிலிருந்தே ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டு வந்து வருகிறார்கள். மேளதாளம் முழங்க அஜித்துக்கு பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களுடைய அந்த உற்சாகத்தை எழுப்பி கொண்டு வருகிறார்கள். மேலும் திரையரங்கத்துக்கு உள்ளே டிஜே என்று ஒலிக்கக்கூடிய அந்த கருவிகள் மூலமாக ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் ரசிகர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். ஏனென்றால் இன்று திருநெல்வேலிக்கு தமிழக முதலமைச்சர் வருவதை ஒட்டி அவருக்கான டிஜே என்பது திரையரங்கத்திற்கு வெளியே இசைக்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக நேரடியாக அவர் தற்போது அங்க திரையரங்கத்துக்கு உள்ளே மட்டுமே இந்த டிஜே என்பது ஒலிக்கப்படுகிறது. இது குறித்து நம்ம ரசிகரிடம் ஒருத்தர் பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் வருகிறது. ஏன்னா பொங்கலுக்கு வரக்கூடியதாக தற்போது இன்னைக்கு வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாம் தலரசிகள் அனைவருக்கும் இன்னைக்கு தான் பொங்கல். எங்களுக்கு உள்ள வாங்க தலரசிகள் அனைவருக்கும் இன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பொங்கல். நாங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த படம் அருமையாக வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இயக்குனரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அஜித்குமார் சாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி பத்மபூஷன் அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது இன்றைய தினம் தான் எங்களுக்கு பொங்கலாகவே அமையுங்கிறது ரசிகர்களோட உற்சாக வரவேற்பு பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்தால இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து குட் பேட் அக்லி திரைப்படங்கள் வருது. அது இதோட செலிப்ரேஷன் பண்ணால மாசாவும் இதாகவும் கொடுத்து தலை எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார் நாங்கள் நம்புறோம். நிஷ்மா, மற்றொரு ரசிகர் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இப்போது 2 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் என்பது திரையிடப்படுகிறது. குறிப்பாக பொங்கல் என்று இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் மிக ஆர்வமாக எதிர்பார்த்தார்கள். இந்த நிலையில் இன்று வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அஜித்தோட படம் வரதுனாலே உங்களுக்கு என்னைக்குனாலும் அது திருவிழா தான். அது பொங்கலுக்கு எதிர்பார்த்தோம், வரல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே இன்னைக்கு தான். பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் 10th படிக்கலேருந்து வந்துட்டு இருக்கேன் அஜித்தோட படத்துக்கு. அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பனிங் இருந்துச்சு இன்னை வரைக்கும் அப்படி இருக்குது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்று இன்னைக்கு இளைஞர்களுக்கு அவர் பெரிய முன்மாதிரியா இருக்காரு. கார் ரேஸு பத்மபூஷன் அடுத்த 2025 அஜித்துக்கான ஆண்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க தெரிவித்தது போலவே பல்வேறு கார் பந்தயமாக இருக்கட்டும், சினிமாவிலும் தங்கள் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய அந்த அஜித் அடுத்த கட்டமா என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது அடுத்தடுத்த கார் ரேஸுக்கு போகணும். அடுத்த படங்கள் வருடங்களுக்கு 2 படங்கள் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அவர் நேரடியாகவே பல்வேறு கார் பந்தயத்துக்கு சென்றாலும் கூட ஆண்டுக்கு ஒரு படமாவது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் ரசிகர்கள் எண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது விடாமுயற்சி திரைப்படம் என்பது தற்போது திரையிடப்படுவதை ஒட்டி திரையரங்கத்தின் முழுவதுமே மிக அதிகமாக கூட்டங்கள் மிக அலைமோதி கொண்டு இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு பெண் ரசிகர் இருக்கு. ஆமா வணக்கம்மா. அஜித் படம் பார்க்க வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க? முதல் காட்சி பார்க்கற எப்படிமா நினைக்கிறீங்க? நான் 2 வருஷமா வெயிட் பண்ணேன். அஜித் சார் ரொம்ப பிடிக்கிறனால அதனால ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம் நாங்க எல்லாரும். இப்போ கார் பந்தயம்னாலுமே அவர் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறார், திரைப்படம்னாலுமே தற்போது முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் எனக்காக நீங்கள் தற்போது இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் அது அவரோட ஒப்பீனியன். அதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொல்றது கரெக்ட் தான். பட் இது ரசிகர்களோட அவங்களோட செலிப்ரேஷன் இஸ் மஸ்ட் இல்ல. சோ அதனால அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. நான் படம் பார்க்க வெயிட் பண்றேன். குட் தான், நல்லா இருக்குது. ட்ரெய்லர் எல்லாமே குட்டா இருக்குது. சோ அதனால பார்க்க வந்திருக்கேன். ஒரு பெண் ரசிகர் தெரிவித்தது போலவே அவர் பல்வேறு ரசிகர்களுக்கு தங்களுடைய முன் உதாரணமாக இருக்கப்பட வேண்டும் என்பது தெரிவித்த போதிலும் பல ரசிகர்கள் இன்று காலையில் சிறப்பு காட்சிகளை பார்ப்பதற்காக மிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நெல்லை ராம் சினிமாஸ் திரையரங்கில் இன்று காலையிலிருந்தே பயங்கரமான உற்சாகத்துடன் தங்களுடைய நேரடியாக ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார். அவற்றை கேட்போம். ஐயா வணக்கையா. தற்போது அஜித்துக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த திரைப்படம் வருகிறது. குறிப்பா அந்த படத்தை எப்படி வரவேற்குவதமா இருக்கீங்க? ஏற்கனவே இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனா பொங்கலுக்கு சிறப்பான சம்பவமா பாத்தீங்கன்னா அஜித் டீம் ரேஸ்ல தேர்ட் ஜெயிச்சு நல்ல ஒரு பொங்கல் கிஃப்டா இருந்துச்சு. அதனால படம் பாத்தீங்கன்னா இது ஒரு போனஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷமே பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி வருது. அது இன்னொரு போனஸ். பாத்தீங்கன்னா இந்த வருஷமே எங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு
அஜித் ஃபேன்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு gift மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அதெல்லாம் எதுவும் இல்லை. அது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு gift ஒரு போனஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நல்ல அவரோட அட்வைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவரோட அட்வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இப்போ படம் சொல்லவே தேவையில்லை, கூஸ் பம்பாக தான் இருக்கு. அவர் தெரிவித்தது போலவே நேரடியாக அஜித்குமார் தனக்கான ரசிகர்கள் என்பது மிகவும் தங்கள் குடும்பத்தை பார்க்கப்பட வேண்டும், குறிப்பாக திரைப்படம் போலவே ரசிக்கப்பட வேண்டும் என்பது பல்வேறு கருத்துக்களையும் தங்களுடைய ரசிகர்களுக்கு வலியுறுத்தி வருகிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு ரசிகர்களுக்கு இது போன்ற ஒரு வலியுறுத்தல் ஈடுபட்டாலும் கூட அவர் படம் என்றவுடன் இங்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இன்று காலையிலிருந்தே ரசிகர்கள் மிக ஆர்வமாக விடாமுயற்சி படத்தை காண்பதற்காக நாங்கள் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.